பிறப்பு என்பது உண்மையா? நாங்கள் எங்கே பிறந்திருக்கிறோம்? பிறந்த நான் எங்கே இருக்கிறேன்? இப்படி எல்லாம் நாங்கள் ஒரு விமர்சனத்தை செய்து இந்த காணொளியில் பார்ப்போம். பவ என்பது பிறப்பு. பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்திய தர்மமானது இங்கே யாருமே பிறக்கலை, பிறந்தவர் ஒருத்தர் இங்கே இல்லை, நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை. நான் என்பது இந்த உடம்பு கிடையாது. நான் என்பது அந்த எடுத்துக்கொண்ட எண்ணம், அந்த நோக்கம். ஒரு நோக்கங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்ளும்போது இப்போ நோக்கத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். நோக்கம் என்றால் என்ன? மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, கதவு, ஜன்னல், அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், பணம், சூரியன், சந்திரன், இவைகள் எல்லாமே நோக்கங்கள். அப்போது நாங்கள் ஒரு நோக்கத்தை எடுத்து இந்த நோக்கத்தில் உள்ள உண்மையை நாங்கள் பார்ப்போம், சத்தியத்தை பார்ப்போம். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த பவ என்கிற பிறப்பு என்பது இந்த நோக்கத்தில் தான் இருக்கிறது, இந்த எண்ணத்தில் தான் இருக்கிறது. கதவு என்கிற போது அந்த கதவு என்கிற நோக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். அந்த நோக்கமாக தான் பவ, அதில் தான் நான் பிறந்திருக்கிறேன். அதுதான் நான். ஏதமம யேசோ அமஸ்மி யேசோமி அத்தா. நான் என்னுடைய ஆன்மா அந்த கதவு தான். அப்போ அந்த நோக்கம்தான், நோக்கத்துக்குள் தான் நான் இருக்கிறேன். அந்த நோக்கம்தான் நான். அந்த நோக்கம் உண்மை என நம்பும்போது அந்த நோக்கத்தில் நான் இருக்கிறேன். அது எனதானது, அது என்னுடைய ஆன்மாவானது. அப்போ நோக்கத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். அப்போ கதவு உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அந்த கதவு தான் நான். அப்போ நான் உண்மையாக பிறந்திருக்கிறேன். அப்போது சத்தியத்தை கண்டால் நாங்கள் கதவு என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது, கண்ணும் காதும் இணைந்தது. அப்போ இணைந்த ஒரு நோக்கம்தான் கதவு. கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு நோக்கம் உருவானது, ஒரு எண்ணம் உருவானது, ஒரு மனம் உருவானது. அப்போ இந்த மனமானது தான் அந்த கதவு. அப்போ அது ஒரு எண்ணம், அது ஒரு நோக்கம். ஒரு நோக்கத்தில் நாங்கள் சத்தியத்தை கண்டால், இந்த நோக்கத்தில் வந்த கதவில் நாங்கள் சத்தியத்தை கண்டால், அப்போது நாங்கள் பிறந்த ஒருத்தர் நான் என்று இங்கே ஒருத்தர் இருக்கிறேன்னா, நான் என்று ஒருத்தர் இல்லை. அப்போது பிறந்த ஒருத்தர் இங்கே இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் கையாளுகிறார், அப்போது காண்கிறார். அப்போது கதவு இல்லாத போது அந்த நோக்கத்தில் சத்தியத்தை காணும்போது அப்போது நான் இல்லை. அப்போது என்னிலிருந்து நான் மீள்கிறேன், என்னிலிருந்து நான் விடுதலை அடைகிறேன். அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய நோக்கத்தில் தான் இந்த பவ என்கிற பிறப்பு இறப்பு இருக்கிறது.